ஹாய், ஹாப்பி ஃப்ரைடே. வீக்கெண்ட் வந்தாச்சு. காலையில் எழுந்துக்கிறப்போ நல்ல வெயில். நேத்தியெல்லாம் மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. அதனால் துணியை எடுத்து உள்ளே வச்சேன். இன்றைக்கி என்னடானா வெளியில் வந்தால் அனல் மாதிரி கக்குது. ஸோ இது என்ன சீசன்னே புரியல. இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் நாளைக்கு அவனுக்கு பர்த்டே. அதனால் சரி, ஓகே, அவனுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவன்கிட்ட கேட்டேன். வாய் தான் கேட்டான். லஞ்சுக்கு தயிர் சாதம் வித் கேரட். அது அவன் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னது தாளிச்சு கொட்டி வித் கேரட். ஸோ நான் தயிர், பால், உப்பு, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சு கொட்டி அதை பசஞ்சு எடுத்து வச்சிட்டேன். அண்ட் வாய் நானும் என் சிஸ்டருக்கும் எனக்கு நிறையா மெமரிஸ் இருக்குது. நாங்கள் ஹாட் வாட்டர் போட்டு சாப்பிடுவோம் டெல்லியில் இருக்கிறப்போ குளிர் நாளில். ஸோ அங்கே அவள்கிட்டேருந்து தான் நான் இந்த வாய் இந்த பிராண்டே கற்றுக்கிட்டேன். இந்த நூடுல்ஸே ஆல்ரெடி என்ன சொல்கிறது, ஃப்ரைடு மாதிரி இருக்கும். நாட் ப்ரமோட்டிங் ஆர் சேயிங் இட்ஸ் குட், பட் எப்பயாவது இட்ஸ் ஃபைன். வெறுனை சாப்பிட்றதுக்கே இந்த மேகி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஜென்ரலாகவே எடுத்து சாப்பிடுவேன். நான் என் தங்கச்சிட்டே திட்டு வாங்குவேன். அதனால் இன்றைக்கி அதை எடுத்தது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஆயில் அண்ட் டேஸ்ட் என்ஹான்சர் இருக்கும். அப்புறம் ஒரு சில்லி பவுடர் மாதிரி இருக்கும். ஐ நோ இது நல்லது இல்லைன்னு, பட் என்றைக்காவது சாப்பிட்றதுக்கு தட்ஸ் ஃபைன் ஃபார் ஹிம். ஸோ பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஹீ செட் ஃபார் தட். அவன் இன்றைக்கி காலையில் ஏந்ததுமே அவனாகவே பாடிட்டு இருந்தான் ஹாப்பி பர்த்டே டு மீன்னு. ஸோ அதனால தான் லாஸ்ட்டில் அவனுக்கு அவனை கேட்டுட்டு நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணேன். ஆக்சுவலாக எல்லாம் ரெடி ஆயாச்சு. அவன் போய் ரெடி ஆகிட்டான். பாடு சத்தமாக.